கவியருவி வந்துட்டோங்க. ஸோ வந்து இந்த ரோடு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து எலிஃபென்ட் 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 சூஃபேம் இங்கே பாருங்க ஆலியார் டேமு. ஸோ வாங்க எல்லோரும் ஒரு மான்சூன் டைமில் மறுபடியும் வால்பாறை ஏற ஆரம்பிக்கலாம். ஸோ மறக்காமல் சேனல் நீ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கான் மட்டும் தட்டி விட்ருங்க. ஐயோ இந்த மலையில் வால்பாறை ஏறதே ஒரு சுகம் தாங்க. இப்போ எதுக்குடா ஏறுறோன்னா இங்கேயே இந்த மலை இருக்குது, நாளைக்கு அதிரப்பள்ளி அலோவ் பண்ணுவாங்களான்னு தான் டவுட். இப்போ இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கிறங்காட்டி தான் டவுட் எனக்கு. அதிரப்பள்ளி மட்டும் அலோவ் பண்ணிட்டாங்கன்னா போதும் பூஃபேம். ஏன்னா போன வாட்டி கொஞ்சம் ரெட் அலர்ட்டுங்காட்டி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க, திரும்பி போகிறோம் அப்படி. ஸோ வந்து நம்மளுக்கு 146 கிலோமீட்டர்ஸ் சாலக்குடி. ஸோ நம்ம சாலக்குடி போய் தான் மறுபடியும் நம்ம பிளானே யூ சாரிடா செல்லம் ஏன் மேலே தான் தப்புங்க. சூஃபேம் வேற லெவலில் இருக்குங்க கிளைமேட்டுங்க. நம்ம கேமரா ரெக்கார்ட் ஆகாதாலே நான் ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃப் பண்ணிட்டேன்னா என்னால் வந்து பார்க்க முடியறது இல்லைங்க. இப்போ அதான் பிரச்சனை. ஸோ பூஃபேம் நம்ம குட்டி 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 ட்ரீமெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம சேனல் வந்து ஒரு அளவுக்கு நல்ல நிலைமைக்கு போயிடுச்சு. ஸோ அது வந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டால் மட்டும்தாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ லவ் கொடுக்குறீங்களோ அவ்வளோ லவ் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ ஒரு மாதிரி எமோஷ்னலாக எனக்கு என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க ரொம்ப கனெக்ட் ஆகிட்டாங்க பூஃபேம். இப்போ பாருங்கள் மிஸ்ட் அப்படியே லைனாக இருக்குது, அழகழகாக அடுக்கடுக்காக இருக்குது. இந்த பக்கம் வியூவை பாரு, ஐயோ. ஸோ பூஃபேம் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா கவியருவி கிட்டே வந்துட்டோம். கவியருவி வந்துட்டோங்க. ஸோ வந்து கவியருவி வந்து நம்மளால் வெளியே நின்று பார்க்க முடியாது, பட் நம்ம அப்படியே போகிற வழியிலே பார்த்துக்கலாம் ஒரு வாட்டி அப்படியே. பட் க்ளோஸ் தான். இப்போ இங்கே பாருங்கள் தண்ணி வேறு லெவலில் ஊற்றிட்டுருக்கு. இந்த ரோடு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பஸ்ஸில் மட்டும்தான் இந்த ரோடு அலோடாம். சும்மா நீங்கள் யானை பார்க்கணும் அப்படின்னா அந்த ரோட்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக யானை பார்க்கலாம். ஏன்னா யானை ஃபுல்லாக மேயர் இடம் தான். நாங்கள் எங்களுக்கு ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நான் சொன்னார். பட் பஸ்ஸு மட்டும்தான் அலோடாங்க, கவர்மெண்ட் பஸ். அந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் போனீங்கன்னா அங்கே ஏதோ ஊர் இருக்கான், அது ஏதோ டைமிங் இருக்காமா பூஃபம். மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சரை நான் சொன்னார். நம்ம பசங்கள்லாம் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டானுங்க. யாரும் ஏறுற மாதிரி தெரியலைங்க. செம்ம மிஸ்ட்டுங்க நான் மேலே. ஐயோ சீக்கிரம் ஏறணும், இதுக்காகவே ஏறணும் மேலே சீக்கிரமாக. இதுக்காகவே ஏறலாம் போல. நம்ம செக் போஸ்ட்டில் ஏன் நம்மளை க்ளோஸ் பண்ணி விட்டாங்கன்னா, நம்ம பையன் போய் ஒருத்தன் வாய் பேசிட்டான். அவர் வந்து 5 மணியோடவே க்ளோஸ் எல்லாம் கிளம்புகிட்டார். அப்புறம் அவர்கிட்ட கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசி கொஞ்சம் ஓகே சாரி ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கோம். ஸோ வாய் கொஞ்சம் மோசங்க அவனுக்கு ரொம்ப. இந்த வாயெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக மிதி திம்மா. ஏதோ அமௌண்ட்டில் தான் ஏதோ பிரச்சனை சொல்லிட்டான். ஏதோ இவ்வளோ அமௌண்ட்டா அப்படின்னு ஏதோ கேட்டான். அவன் போன வாட்டி இந்த வாய் தான் பேசினா, எங்ககிட்ட பேசினா. இப்போ அவனை பணம் கொடுக்குறதுக்கு முன்னாடி அனுப்புறது தப்பாக போச்சு. இப்போ வாய் பேசி விட்டான். அப்புறம் அப்படி இப்படின்னு பேசி கிளம்பிட்டோம் எல்லோரும் மேலே. பட் நாங்கள் 6 மணிக்கு முன்னாடி வந்தங்காட்டி தான் விட்டாங்க, இல்லைன்னா விட்டுருக்க மாட்டாங்க. 5 மணியோட க்ளோஸ் நீங்கள் போங்கடான்னு இருப்பார். பட் பரவாயில்லைங்க, நம்மளை எப்படியோ அலோவ் பண்ணிட்டாங்க. இறங்குறது இறங்கிக்கலாம், பட் நம்ம வந்து ஏற தான் முடியாதுங்க. என்னடா அது, ஏன் இங்கே நிற்கிறாங்க எல்லோரும்? இது எந்த ஆற்று, இது எதுலேருந்து வருதுன்னு தெரியலைங்க. அந்த சின்ன கல்லார் ஏகப்பட்ட குரங்கு கூட்டிக்கிட்டு இருக்கானுங்க. பூஃபேம் அங்கே பாருங்கள், ராயல் என்ஃபீல்டு நம்ம ஃபாலோவரோட வண்டி தான். நம்மளை பார்க்கணுன்னு நம்மளோட ரைடு வந்திருக்காரு. ஸோ அவர் வண்டி வாங்கி ஓட்டி பார்க்கலாங்க நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு. நம்ம ரெகுலர் ஸ்பாட் ஒன்று இருக்குங்க பூஃபேம், அங்கே கண்டிப்பாக நிற்பானுங்க நம்ம பசங்க. நீ வேணா பாருங்கள், நிற்கா மட்டும் போயிட்டானுங்கன்னா பொசுக்கு அவமானமாக போகும், ஆனால் நிற்பானுங்க கண்டிப்பாக. ஸோ உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை நிறையா கொடுக்குறீங்க. இன்ஸ்டாகிராமில் நம்ம பசங்க புதுசாக நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறானுங்க. ப்ரோ நல்லா இருக்குது ப்ரோ உங்கள் வீடியோ, உங்கள் கண்டென்ட்ஸ் நல்லா இருக்குது, ஆனால் உங்கள் கண்டென்ட்டை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க ப்ரோ, காப்பி ரைட் கொடுங்க அப்படின்னு. எனக்கு அது வந்து கேட்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம பசங்க இவ்வளோ கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் இருக்காங்க, அவங்களோட வாய்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் நம்மளோட வாய்ஸ் ஏதோ அவங்கள ஒரு ஏதோ பிடிச்சி போய் தான் அதை பண்ணுறாங்கும் போது நான் வந்து யாருக்கும் என்னோடய சைட்லேருந்து ஒரு காப்பிரைட் இஷ்யூ கூட வராது. ஸோ வந்து என்னோடய சைட்லேருந்து எந்த காப்பிரைட் இஷ்யூவும் வராது. நீங்கள் என்னோடய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பூஃபேம். நம்மளுக்குள்ளே என்னங்க எல்லாம் அண்ணன் தம்பிங்க மாதிரி நம்ம. ஸோ வந்து என்னோடய கண்டென்ட்ஸை நீங்கள் ஜாலியாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மிஸ்யூஸ் மட்டும் பண்ணிடாதீங்க, மற்றபடி யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கே ஆப் அடிக்கிற மாதிரி வீடியோ மேக் பண்ணிடாதீங்க.
இந்த அளவுக்குலாம் பண்ண மாட்டாங்க நம்ம பசங்க செல்லா குட்டீஸ். வீடியோ பார்க்குறீங்க, இப்போ நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது நீங்கள் எங்கே இருப்பீங்க, பஸ்ஸில் போயிட்டுருக்கலாம், காரில் போயிட்டுருக்கலாம். பட் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபீல் ஆகும், சார் நல்லா இருக்குல்லடா வால்பாறை ஏறும்போது அப்படின்னு. அப்படி யாராவது ஃபீல் ஆச்சுன்னா கீழே ஹார்ட்டின் கமெண்ட் போட்டு விடுங்க, நல்லா இருக்குல்ல அப்படின்னு. எதுக்குடா மறுபடியும் வால்பாறையே போயிட்டுருக்க மாட்டோம், வேறு எங்கேயாவது போகலாம்ல, இடமா இல்லை உனக்கு அப்படின்னு கேட்குறீங்க. நான் என்ன பண்ணுறது, நான் திருச்சூர் வழியாக தான் அதிரப்பள்ளி போகலான்னு பிளான் பண்ணேன். பசங்க எல்லாருமே வால்பாறை டு அதிரப்பள்ளி போகலாம், நான் என்னன்னா அதிரப்பள்ளி டு மறுபடியும் வால்பாறை வழியாக இறங்கி வந்துடலான்னு நான் பிளான் பண்ணேன். பட் நான் பசங்க அப்படியே மாற்றி விட்டானுங்க. சரி அவங்களோட ஆசை தாங்க நம்மளுக்கு, அதனால் சரி அப்படின்ட்டு விட்டோம். இந்த லாரி இப்போ தான் ஏறுதா, அப்பாவே ஏற ஆரம்பித்த வண்டி இன்னும் ஏறிட்டுருக்கு. ரொம்ப ஹெவி லோடில் ஏறுதுங்க வண்டி. எனக்கு தெரிஞ்ச நைட்டு 10 மணிக்கு தான் வால்பாறை போய் சேரும்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஐயோ அவர் வந்து அப்பளாவே ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்துட்டே தான் போனார், இந்த மாதிரி சீக்கிரம் ஏறிடும் அப்படின்னு. ஹெவி லோடில் போயிட்டுருக்கானா லாரி. நம்ம மேலே ஏறும்போது எனக்கு தெரிஞ்சு ஃபுல் இருட்டாயிரும். நம்மளுக்கு நல்லா இருக்குதுங்க இந்த சூட்டு, நல்லா இருக்குது. ரெயின் கோட்டு, ரெயின் பேண்ட்டு ஜம்முன்னு இருக்குது. இதெல்லாம் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு வந்ததுக்கு ஒர்த்தாக போச்சு. மழை ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு. மழை மட்டும் பெய்யலின்னா அவ்வளோதான் முடிஞ்சிருப்பேன், நான்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பேன். பட் பரவாயில்ல, நம்மளை எப்போவுமே வால்பாறை டிஸப்பாயின்மெண்ட் மட்டும் பண்ணதே கிடையாது. எப்போவுமே கிளைமேட் நல்லாயிருக்கும் வால்பாறையில். நான் இது என்னோடய வால்பாறை வீடியோஸில் போய் பாருங்களேன், எவ்வளோ டைமும் கிளைமேட் நல்லாயிருக்கும் வால்பாறையில். செம்ம மிஸ்டு புஃபம். என்னடா விட்டா ஏறிட்டு வரானுங்க, மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விட்றாங்க. ஒரு சின்ன பஞ்சாயத்து புஃபம் வேலை செய்கிற இடத்துல. ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட்டாக ஏறிட்டுருக்கேன். மிஸ்ட்டு இங்கே மிஸ்ட்டு, இங்கெல்லாம் மிஸ்ட்டு நான் பார்த்ததே இல்லை, ஆனால் இங்கேயே மிஸ்ட்டு. அந்த பாறைக்கு நடுவில் வந்துட்டேன்டா, அழகாக இருக்குது. இங்கே பாருங்க, செம்மையாக இருக்கும் இந்த ஸ்பாட்டு. இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குங்க. 2 பாறை இருக்கும், உருண்டா தலையில் விழுந்துருமோலாம் பயப்பட்டுருக்கேன் நான் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ. பட் இப்போ நிறைய டைம் வந்து பழகிருச்சு. அரௌண்ட் ஒரு 3 வாட்டி வால்பாறை ஏறி, 4 வாட்டி 5 வாட்டிக்கு மேலே, இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 வாட்டி வால்பாறை வந்துட்டேன். ஃபேம் நம்ம பசங்க தான் அங்கே அட்டி போட்டானுங்க, நான் இங்கிருந்தே பார்த்துட்டேன். சரி இன்னும் 2 பெண்டு தான், நம்ம பசங்களை பார்த்துடலாம் வாங்க, சீக்கிரமாக போயிட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம கவர்க்கல்ல ஏதோ ஊர் இருக்குது, அங்கே போகும்போதெல்லாம் செம மிஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருங்க. இந்த நம்ம செல்லா குட்டி சின்னுருக்கானுங்க. அது ஒரு சின்ன பஞ்சாயத்து. எங்கடா இப்போ நம்ம பசங்க பாதி பேர் காணோம், போலாம் இரு. சொல்லலாம் பஸ் இங்கே திருப்போனா கொஞ்சம் பார்த்து தண்ணி போடணும். ஊஃபாம் பைக்கை அப்படியே க்ரூஸ் பண்ணி இந்த ஹில்ஸில் ஓட்டும் போது அது தனி சுகங்க. ஸோ இந்த பைக்கு இந்த லாரி வந்து ரொம்ப கஷ்டம், மெதுவாக ஓட்டுறாரு அப்படியே குறு. ப்ரோ கொஞ்சம் பொறுமையாக வாங்க. நம்ம இங்கே தாங்க அன்றைக்கி ஆடு பார்த்தோம், செம்ம மிஸ்டு ஃபார்ம் ஆகுது பூஃபாம் இந்த ஏரியாவில். ஸோ நம்ம பசங்க மெதுவாக வந்துருக்கானுங்க, அது ஒன்று தான் இப்போ பஞ்சாயத்து. கொஞ்சம் சீக்கிரமாக வந்தானுங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் என்னாச்சு, ஐயோ பார்த்துங்க, ஜஸ்ட் மிஸ்ஸு. ஸோ அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டார். ஒரு நிமிஷத்தில் உசுறு வயதை காமிச்சிட்டாங்க பாருமா. செல்லாம் சித்த நேரத்தில் கம்திருப்பாரு கரமா பூச்சியாட்ட. ஆனால் நீ உன்ன மாதிரி ஒரு காஜு போயில நான் பார்த்ததே இல்லைடா டே.
ஃபோன் பேசிட்டே வண்டி ஓட்டுறான்டா அந்த ஆளு கூட ஜாலியாக ஃபோன் பேசிட்டே வண்டி ஓட்டுறானுங்க. ஆனால் செம வைப்பு தாங்க பூஃபம். வால்பாறை நைட் டைமு ட்ரைவு எல்லாம் வேறு லெவலில் தான் இருக்குது, நல்லா இருக்குது. ரியலி சம்திங் இது வந்து அன்எக்செப்டட் தான். ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. நம்ம பசங்க இன்னும் அங்கே தான் இருக்கானுங்களா? எடா எடா பிவிஎஃப் எடா பிவிஎஃப் இதெல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. அன்டைம்லலாம் ஏறவே விட மாட்டாங்களாம். ஸோ இதுக்கு மேலே இப்படி பைக் ஏறக்கு அலவுட் இல்லை. நம்ம தான் லாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். லாஸ்ட்டாக போகிற பைக் கேங் நம்ம தான் நினைக்கிறேன். ஸோ வேறு லெவலில் இருக்குங்க கிளைமேட். அடாடா நம்மளுக்கு வேறு ஹில்ஸ் ஏறினா அது ஒரு பெரிய பிரச்சனை. எல்லாத்துக்குமே இருக்கான்னு தெரியல. ரெஸ்ட் ரூம் வருது ஏன்னே தெரியல. ஆனால் செக் பண்ணி தான் அலோவ் பண்ணுறாங்க ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸு. பட் நம்ம போகிற டைமுக்கு எல்லாமே இருட்டு கட்டிடும். நம்ம ரொம்ப லேட்டாக தான் போய் சேருவோம்னு நினைக்கிறேன். ஏன் என்னாச்சு செல்லம் ப்ரோ? என்னாச்சு? ரெஸ்ட் ரூம் வருதா? அது போகிற வழியில் எங்கேயாவது போய்க்கலாம். சரி வாங்க நம்ம போகலாம். அப்படியே மெதுவாக ஜாலியாக வாங்க. எனக்கு தாண்டா வருது. நான்லாம் போகலையாச்சு மெதுவாக போயிட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு விட்டேன். ஸோ ஏனே தெரியலைங்க, காலையிலேருந்து செம்ம தலைவலி. நம்ம போய் ஒரு மாத்திரை வாங்கிட்டே தான் வரணும். ஸோ செம்ம தலைவலி. போய் ஒரு தலைவலி மாத்திரை வாங்கலின்னா நம்ம க்ளோஸ். ஆனால் தலை ரொம்ப 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 வலிக்குது. நம்ம அர்ஷத் கானை மிஸ் பண்ணுறேன்டா. டே தம்பி இருந்தானா நான் ஏதாவது சுடுதண்ணி வாங்கியாவது என் தலைவலி ரெடி பண்ணி விட்ருப்பான். பட் ஆனால் ஏன்னா லைட்டாக தலை வலிக்குது, என்னன்னே தெரில. பூஃபாம் அதிரப்பள்ளி ரோடு அலோடான்னு தான் தெரிலிங்க. மழை இப்படி பெய்யுதுங்க. நம்மளை அதிரப்பள்ளி ரோடில் அலோவ் பண்ணலின்னா வேஸ்ட்டாக போயிடும். சத்தியமாக வேஸ்ட்டாக போயிடும். நம்ம வந்ததுக்கே பலன்லாம் போயிடும். ஃபாக் லைட் போடாது ரொம்ப பெரிய தப்புன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. ஏன்னா பின்னாடி வர தம்பியோட ஃபாக் லைட்டு பார்த்தாலே தெரியுது. எனக்கு என் லைட்டு விசிபிலிட்டியே இல்லைங்க சுத்தமாக. கொஞ்சோண்டு தான் இருக்குது, சுத்தமாக இல்லைங்க. ஓப்பனாக சொல்லப்போனால் சுத்தமாக விசிபிலிட்டியே கிடையாது. அப்படியே கோபால். ஸோ அதனால் காற்று எழுமிருச்சுங்க நல்லாவே. காலையில் அதிரப்பள்ளி ரோடு நம்மளை அலோவ் பண்ணுவாங்களான்னு தான் தெரியல. போயிட்டு வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னா தான் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஐயோ இந்த அழகா பாருங்க, செம்மாங்க புஃபம். ஒர்த்து நல்லா இருக்குடா. நிறையா வாட்டி வந்திருக்கேன். அங்கே ஏதோ ஒரு லைட் எரியுதுங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கே அங்கே ஏதோ ஊர் இருக்குடா. இல்லைங்க நம்ம வந்த ரோடு தான் அது. வந்த ரோடு தாங்க அது. அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது அது. தலை ஃபாக் லைட் மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணதில்ல, ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ பூஃபேம் ஆல்மோஸ்ட் எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறையா கடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கடை தான் இருக்குது. சிறுத்தை நடமாட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க வால்பாறை ரோட்டில். ஆக்சுவலி நம்ம கொடைக்கானல் போயிட்டு வந்தோம்லங்க, அந்த அன்றைக்கி ஈவினிங் கூட நைட்டு வந்து வத்தலகுண்டு ரோட்டில் வந்து யானை நின்றுச்சான். இந்த ரோடு இன்னும் போடலையாடா? ஸோ சேட். இறங்குறது எப்போ வேணா இறங்கலாங்க. ஓ செம மழைங்க. இன்னைக்கு நைட்டு இருக்கு அளப்பற. காலையில கிளம்ப போறோம். த மோஸ்ட் வாண்டட் ரோட் ஆஃப் அதிரப்பள்ளி, வால்பாறை டு அதிரப்பள்ளி ரோடு. இயர்லி மார்னிங் அழுத்தி பிடிச்சிட்டு போக போகிறோம். காலையில் 6 மணிக்கு வண்டி எடுக்க போகிறோம் புஃபம். ஸோ அதனால் எல்லோரும் வேறு லெவலில் இந்த வீடியோவுக்கும் சப்போர்ட் கொடுங்க. பட் அடுத்த வீடியோ இன்னும் செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ அதுக்கு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. க்ளோஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னா தான் மனசே போயிருங்க எனக்கு. மழை அதிகமாக இருந்தால் அவங்களும் க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம்.
பாப்பா வாங்க. ஆனால் நம்ம